கணவன் மனைவி குழந்தை என அடுத்தடுத்து 5 பேர் பரிதாப உயிரிழப்பு. நொறுங்கி சிக்குண்ட வாகனங்களுக்குள் நொடியில் பறந்த கணவன் மனைவி என 3 உயிர்கள், படுகாயத்தில் அலறிய குழந்தைகள். இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை தீவிர சிகிச்சைக்கு பிறகும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. ஐயோ, கவனமா போகணும் என வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் பார்க்க வைத்த கோர நிகழ்வு. வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? புதுக்கோட்டை திருமயம் அருகே நமனச்சமுத்திரம் காவல் நிலையம் அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி முருகன் என்பவர் காரை தனியாக ஓட்டிச் செல்ல, அவருக்கு முன்னால் டாடா ஏஸ் சரக்கு வாகனம் ஒன்று சென்று கொண்டிருக்க, எதிரே புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி திசையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக டாடா ஏஸ் வாகனத்துடன் நேருக்கு நேராக மோதி கோர விபத்து நேர டாடா ஏஸ் வாகனம் பின்னால் வந்த முருகனின் கார் மீது விழுந்து கோர விபத்து ஏற்படுகிறது. விபத்தில் புதுக்கோட்டையில் இருந்து காரைக்குடி திசையில் சென்ற காரில் பயணித்த தஞ்சை மாவட்டம் காவிரி நகரை சேர்ந்த செந்தமிழ் செல்வன், அவரது மனைவி அருணா மற்றும் டாடா ஏஸ் வாகனத்தில் ஓட்டுநர் அருகே அமர்ந்து பயணம் செய்த இலுப்பூரை சேர்ந்த சுதாகர் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காரில் பயணித்த மேலும் 2 குழந்தைகள், ஒரு பெண்மணி, டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் என 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை தீவிர சிகிச்சைக்கு பிறகும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை நோக்கி காரை ஓட்டி வந்த முருகன் எந்தவித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து குறித்து நமனச்சமுத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் விரைந்து செயல்பட்டு தீயணைப்பு துறையினர் அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர்.